போதே ரொம்ப லேசியா போவாரு. ஐயோ நான் போலாமா டியூஷன் போல அப்படி சொல். இங்க இப்படி பார்க்காதியா? கொஞ்சம் கொடுப்பாங்க, விவாதிச்சு அப்புறம் கொஞ்சம் அடிச்சு கொடுப்பாங்க. ஹாய், என் பேர் கஸ்தூரி. நாங்கள் கிளாங்ல இருக்கோம். ஹாய், என் பேர் டியூடேஷன். நானும் கிளாங்ல தான் இருக்கேன். என்னோட ஸ்கூல் வந்து சிம்பாலியமா தமிழ் பள்ளி. நான் ஸ்டாண்டர்ட் 5. திவாதர்ஷன் வந்து ஸ்டார்ட் டியூட்டரில் 5 மந்த்ஸாக படிக்கிறாரு. எனக்கு வந்து ஸ்டார்ட் டியூட்டர் பற்றி எப்படி தெரியும்னா சிஸ்டர் மூலியமாக தெரியும். சிஸ்டர் வந்து பஹாங்கில் இருக்காங்க, அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நாங்கள் ஏன் 5 மந்த்ஸாக ஸ்டார்ட் டியூட்டரில் கண்டினியூஸாக கிளாஸ் எடுக்கிறோன்னா, ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து வந்து நாங்கள் இவரை வந்து டியூஷன் அவுட் சைட்டில் கொடுத்தோம். அவுட் சைட்டில் போகும்போது நாங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து போய் வெயிட் பண்ணோம். 2 hour வந்து டியூஷன் வெயிட் பண்ணி அவர் டியூஷன் முடிவு வரைக்கும் பிக்கப் பண்ணிட்டு வருவோம். ஓகே, ஆனால் இந்த இதில் வந்து அப்படி இல்லை. வீட்லேயே அவர் ஸ்டடி பண்ணுறதுனால, ஆன்லைன்லேயே எல்லாம் செய்கிறதுனால எங்களுக்கு அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகலை. அது வந்து முதல் ரீசன். செகண்ட் திங்ஸ் வந்து டியூஷன் போகிறாங்க பிள்ளைங்க, அங்கே என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க நமக்கு தெரியாது. பட் ஸ்டார்ட் டியூட்டர் வரும்போது அவங்க வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்க, டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி அதுக்கு பிக்கப் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து என்னால் நேரடியாக பார்க்க முடியுது. அவர் வந்து மிடில் எவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸு, சுஜாரா, மேக்ஸ்லாம் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியும். நான் ஸ்டார்ட் டியூட்டரில் ஒரு டீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சத்தம் கேட்கும் போது தெரியுது அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோ ஈஸியாக ஸ்டூடெண்ட்க்கு போய் அவங்க அந்த மெத்தடை போய் சேர்க்குறாங்க, அந்த நாலேஜை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு நம்மளே அதை புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டார்ட் டியூட்டரில் டீச்சர்ஸ்லாம் ஈஸியான மெத்தடை சொல்லி கொடுக்குறாங்க. ரெக்கார்டிங் எப்போ வேணாலும் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஆமாம், எப்போ வேணாலும் நோட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வெரி ஈஸி, கன்வீனியன்ஸ். அவங்க சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக சொல்லும் போது அது அவ்வளோ கிளியராக அந்த சைடில் அந்த வாய்ப்பு கிடைக்கல. மேபி அந்த டைமில் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நம்மளாம் எல்லாம் எடுத்துப்போம் போல. என்னோட பிள்ளைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியுது. இதனால் அவங்க என்ன பயனடைகிறாங்க, அந்த பயனை மற்றவங்களும் அடையணும்னு தான் நானும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.